ஹலோ மக்களே, பொங்கல் அன்னைக்கு காலையிலங்க இது. நம்ம தான் பொங்கல் வைக்கிறதுக்கு 4 நட்சத்திரம்லாம் பார்ப்போமே, அதெல்லாம் பார்த்தப்ப இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும்னு இருந்தது. ஸோ அது வரையும் நம்ம சுற்றுபத்து வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் குத்து விளக்கு எடுத்தாச்சு. குத்து விளக்குக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மாக்கோலமும் ஃபஸ்ட்டே போட்டு முடிச்சிட்டேங்க, அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அடுத்து குத்து விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு கூட மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். நமக்கு மெயின் வேலையை விட பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன வேலைங்க தான் நமக்கு நிறையா இருக்கிற மாதிரியே இருக்கும். தம்பி குட்டியும் இடையில வந்து நானும் செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவன் கையில் ஒரு திரியை கொடுத்து போட வச்சிட்டோம்னா அவன் கொஞ்சம் அமைதியாயிட்டான். மாக்கோளம் தாங்க இது தாங்க நான் போட்டிருந்தேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட சாமிக்கெலாம் பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கும் பூவும் வச்சாச்சு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 100 ஜவ்வந்தி பூவே 50 ரூபா விற்றுது. ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருந்தது. எல்லா விளக்குக்கும் எண்ணெயும் போட்டு திரியும் நல்லா தில்லி விட்டு வச்சாச்சு. அடுத்து அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. பொங்க பானைக்கும் வச்சாச்சு. ஓரளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக தாங்க இருக்கேன். அம்மாவும் காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு அந்த ராவுகாலம் முடிஞ்சதுக்கப்புறமா பொங்க பானையை வச்சிட வேண்டியதான். அதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருந்தோம் நாங்கள். இடையில பசி வேற வந்துட்டு, சரி இன்னொரு பனானா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானாவும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வேலுக்கும் பிள்ளையாருக்கும் அபிஷேகமும் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எப்போதுமே பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் எப்போதுமே இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு இருக்கும் எங்கள் வீட்டில். இதை வச்சு சாம்பிராணி போடுவோம். எங்கள் வீட்டில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம். பிள்ளையார் முன்னாடிலாம் சாணியில் பிடிப்பாங்க. இப்போ எங்கள் சாணி கிடைக்கிது, நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்க வச்சு மஞ்சளை வச்சு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு எல்லாருமே ஊற்றுவோம். அது மாதிரி சாம்பிராணியும் போடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தம்பியோட ஃபோட்டோஷூட் செக்ஷனுங்க. பொங்கல் செலிப்ரேஷன் புதுசாக வேஷ்டி சட்டை எடுத்தது. பாய்.